ஏசியன் பெயிண்ட். ஹார்ட்வேர்ஸில் எதுவும் கிடைக்குமா? நம்ம கொஞ்சம் அடிக்கணும். ஏன் மேனியில் இல்லை, பெயிண்ட் அடிப்பேனி காலில் விட்டுவா. தம்பி நல்லா இருக்கா? குருவாயூரப்பா நல்லா வாங்கிட்டு வா, காலில் விட்டு வா. அங்காளம்மன் எங்கே இருக்குடா? காலில் விட்டு வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. கடைக்காரங்களாம் நிறைய பேர் வந்து நச்சடிக்காங்க. கடன் வச்சுருக்கியா எதுவும்? எவ்வளோ இருக்குது? சரி, இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட தொழில் இல்லையேடா. எங்கேயாவது கான்ட்ராக்டாக மொத்தமாக உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்தா தப்பிச்சுக்கலாம். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? வெளிநாடு வேண்டாம். எங்கள் யார்ட்டையும் மாட்டிக்கிட்டியோ? கால் வந்துட்டு வா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகத்தடை இருக்கும். அது கடைசியில் சோகத்தடையாக போய் முடியும். இங்கேயே இருந்து சாதிக்கணுன்னா இப்போ இந்த கடனை அடைக்க முடியாத. யார் ஒன்று போக வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு போய் வெளிநாட்டில் போய் ஒரு வருஷம் இருந்தாலும் அந்த கடத்தையும் அடைச்சிடலாம். எதிர்கால வாழ்க்கைக்கு பணமும் திரட்டிக்கலாம். எப்படி யோசனை? டெய்லி அவளை பார்க்காம இருக்க முடியாது. சரி, காலில் வந்துட்டு வா. பார்த்தால் பசி தீரும் பங்கஜவாய் இதழை பார்த்தால். பியூ சின்னப்பா பாட்டு. சரி, இப்போ அவள் வேணுமா வேலை வேணுமா? ரெண்டுமே வேணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஏன்னா சோதனையான காலண்டா. விளையாடுறோம்னு நினைக்கியா நீ? பக்கத்தில் வா. கொஞ்சம் கண்ணை முடிக்க நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். கருப்பசாமி, இவனுக்கு அது கொடுக்கலாமா? சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நிறைந்த வருமானம் கிடைக்கும். உன் கடன்லாம் தீரும். அவளும் உன் கூட இருப்பான். அசத்திக்கா போயிட்டு வா. கருப்பசாமிக்கு அரோகரா. வேகமாக இருக்கா. அரோகரா. கருப்பசாமிக்கு சிவகங்கை. சிவகங்கை. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. யாரு? சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். என்னடா வேணும் உனக்கெல்லாம்? இந்த மண்ணு. உட்கார், உட்கார். அமைதி, அமைதி. இந்த பேருக்கு வயசு எத்தனடா? வயசு எத்தனை? இவன் பிறந்த 6வது மாதத்திலிருந்து சோதனை காலம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவன் தெய்வ குழந்தை. இப்போ இந்த 3 வயதுக்குள்ளே உன்னை கடனெல்லாம் நீக்கி சொந்த வீட்டை மாளிகையாக உருவாக்கி ஊர்மைக்கு உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அழகான தில்லை வனமும் அன்னை அவள் வாழும் இடம். இந்தா பணமும் கிடைக்கும், உழைப்பும் கிடைக்கும், உன் கடனும் தீரும். ஆனந்தம் அடைந்துவாங்க. அடுத்த வாரம் அடுத்து எல்லாத்தையும் படிக்க வச்சு தரேன். வாப்பா, நல்லாரு, நல்லாரு. அக்காவா, பக்கத்தில் வா. சந்தோஷமா இரு. போயிட்டு வாங்க.
சிவகங்கை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? குழந்தை வேணும், கால் வந்துட்டு வாங்க. ஊரெல்லாம் தாண்டி போன ஒரு பக்கம் குளம் கிடக்கு, குளம் இருக்கோ? அங்கே சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருக்காங்க. வாங்க பக்கத்தில் வாங்க, உனக்கு ஆம்பளை பிள்ளை தாரம்னு வரோம். ஏன் உட்கார மாட்டியா? ஆம்பளை பிள்ளை தாரம்னு வரோம். என்ன பேர் வைப்ப? டாம்னு சொல்ல மாட்டேக்கிய. நானும் லேட்டாகி தரேன் பிள்ளைய. என்ன பேர் வைப்ப? ஆம்பளை பிள்ளை பிறக்குண்டா. ஆடி அமாவாசையிலிருந்து உதயமாகும். கால் வந்துட்டு வா. கூப்பிடுறோம். திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஜெயிச்சு வா. இப்போதைக்கு முடியாது, ஒரு மாதம் கழிச்சு வந்து என்னைய கேளுங்க, அதுக்கு அடுத்து அதை பற்றி பேசுவோம். போயிட்டு வாங்க. யாருக்குமா திருமணம் முடிக்கணும்? கால் வந்துட்டு வா. மாப்பிள்ளை முறுக்கு அங்கதான் இருக்கு. என்ன பண்ணலாம்? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? கண்டிப்பா. உன் வீட்டுக்காரங்க நல்ல பாட்டு. என்னம்மா அது? அருமையான பாட்டு இல்லை? மாப்பிள்ளை நீ பார்த்துட்டியா? சரி, சொல்லிக்கிட்டு ஒரு பாட்டு படித்தேனே. என்ன பாட்டு? மனதில் ஒரே ஒரு, அவள் விரும்புறது உண்மைதான், பழகிறது உண்மைதான், அவனை கல்யாணம் முடிக்கணும்னு முடிவில் ஒரே முடிவில் க்ளீனாக இருக்கா. நீ மறுத்தாலும் கல்யாணத்தை முடிச்சுட்டேன் அப்படி சொல்லி உங்ககிட்ட சந்தோஷமாக வந்து நிற்பா. அப்படி செய்யலாமா? கால் வந்துட்டு வா. சொந்தமும் இல்லை என்றால் பந்தமும் இல்லை. ஆனால் அது சொந்தம் இல்லை. கண்ண முடிக்கா பாப்போம். முழு மனதோட 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. சந்தோஷமா இருங்க. பையன் அவனுக்கு அவ தானே சரியா இருக்கு, அவளுக்கு அவன் தானே சரியா இருக்கான். ஓ மகன் கண்ண முடி, சரியாயிருவான். 6 மாதம் ஆகட்டும். நல்லா போய்ட்டோம். அதே சிவகங்கை எல்லை. ஆமாம் ஆமாம், பணங்கள் நஷ்டமாகி தொழில் வேதனைப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில் அண்ணே? காலில் வந்துட்டு வாங்கண்ணே. இந்த நஷ்டத்திலிருந்து மீளதுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு எண்ணம் இருந்தால் அதை நாம் தோற்று விடுவோம். இந்த தொழிலையே லாபத்தை கொடுக்குறேன், உடம்புக்கும் உயிருக்கும் ஆபத்தெல்லாம் ஆக்கித்தாரேன். செய்வன வைவன கோளாறால் நிறைய குறைகள் நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வராத குறை இருக்கு. இப்போ நிறைய 1.25 ஆண்டுகள் கடனால் கிடந்து உருண்டு 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 எந்திக்க உள்ளத்தால் தூக்கம் இல்லை, மனவேதனை தாங்க முடியலை, நெஞ்சு படபடப்பு, தொண்டையெல்லாம் எரியுது. கால் வந்துட்டு முருகா வாப்பா. இந்தா பணமாக வந்து குமியும். உன் கடனை தீர்க்கிறேன், உன் எண்ணத்தை நிறைவேற்றி நிம்மதியாக இருக்க வைக்கப்பா. மகிழ்ச்சியாக வாழ்வாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். வாழ். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டத்தா திங்கிடுதா திங்கிடுதா கிடா. மேளத்தொழில் போடி நாயக்கனும் தம் ததக்குனதம் ததக்குனதும் ததக்குனதம் ததக்குன. தாண்டி வாப்பா, அண்ணனை தாண்டி வா. அப்படி என்ன தொழில்ப்பா? மேளம் என்ன செய்வேன்? நாதசுரமா? நையாண்டி மேளம். ரெண்டக்கல் ரட்டுமா.
வாடி நாயக்கனூர், போடி நாயக்கனூர். எண்ணாத எண்ணமும் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த நுள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ. இந்த பாட்டு என்ன படத்தில்? கணவனே கண்கண்ட தெய்வம். ஒரு தடவை ஒரு சினிமா தேட்டரில் படம், அமைதி அமைதி, சினிமா தேட்டரில் படம் ஓடுது. கொண்டாடி சினிமாவுக்கு போகிறோம்னு சொல்லி துடிக்கா புருஷன் போகக்கூடாதுங்க. போவோம்னு சண்டை போடுதா, போவோம்னு பிடிவாதம் பிடிச்சான். 2 இழுப்பு இழுத்தான். நீ என்னை அடித்தாலும் நான் போகத்தான் போகிறேன்னு ஓடுனான். கீழே விழுந்துட்டான். பக்கத்து வீட்டுக்காரி வந்து பிடிச்சா, பாய்ப்பே என்னை அடித்து விட்டான் அப்படின்னா. நீ என்னடி செஞ்சேன்னா, நான் சினிமாவுக்கு போகிறேன், அவன் போகக்கூடாதுன்னா. அப்படி என்னடி படம் போட்டுக்கானா? கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னா. அடித்தது யாரு? அவட்ட பிடிவாதம் பிடிச்சது யாரு? அப்போ பார்க்க போகிற படத்துக்கும் இவளுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இதுதான் உலகம், இதுதான் உலகம். உன் கட்டுமணிக்களை போய் பார்த்தேன். 2 வருஷமாக பொல்லாத கடனும் துன்பமும் தொல்லையுமா இருக்க. இந்த தொழிலை வச்சு இவ்வளோ பெரிய கடனை அடைக்க முடியுமான்னா முடியாது தான். அதனால் கருப்பசாமியை நாடி வந்திருக்கேன். எப்படியாவது எனக்கு இந்த கடனை அடைச்சி எங்களை வெற்றியாக வாழ வச்சு சந்தோஷமாக்கி கொடுத்துருங்க ஐயா. ஒரு பிள்ளையவும் நான் வாழ வைக்கணும், அதுக்கும் வழியை கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டுவா, வெற்றிமான கொடுப்பா. வெற்றி மீது வெற்றி வந்து அக்கா ஏமா என்னை சேரும் முருகா. இந்தா கடன்லாம் தீர்ந்தாச்சு. அள்ளி தந்த காசு அளவில்லாமல் பெருகும். ஆனந்தமாக இருப்பேன். 3 மாதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம், அரிஷ்டம் அல்ல. அதிர்ஷ்டம்னா பரிசு. ஆனந்தமாக கடத்தை எடுத்து நிம்மதி என்னை பார்க்கவா போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இங்கேருந்து என் குதிரை கோயம்புத்தூருக்கு போச்சு. உடனே கோயம்புத்தூர்ல எழுந்திருவீங்க தெரியும். போகிற வழியில் ஒரு சின்ன டேனிங், அதில் ஒரு போர்டு எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு பாரு. இப்படி போனால் அப்படி, இப்படி போனால் அப்படி. பல்லாவரமா பல்லடமா? சூலூர். பல்லடம் யார்? பல்லடம். பல்லாவரம், பல்லாவரம் தான் கூப்பிடுறேன். பல்லாவரம். நின்றுக்காங்க நின்றுக்காங்க. இது யாரு? இந்த கதை நல்லா இருந்துச்சா? நான் சொன்ன கதை. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டாங்க. மாலையை கீழே போட்டக்கூடாது. டேய் என்னடா புளியோதரையா? யார் இந்த பையன்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. முருகப்பெருமான் வராரு. எங்கே இருக்காரு? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரோ? சரி, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? இந்த பையன் கால் வந்துட்டு வா. உன் பெரிய பையனை பார்த்தேன். மனநிலைகளில் வந்து தெளிவில்லாத நிலை அடைந்தவனாக இருக்கிறான். வீடு அடங்கி இருக்க மாட்டேக்கான், மனம் அடங்கி பேச மாட்டேக்கான், குறைகள் உடையவனாக இருக்கான். அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். திருத்த முடியும்னு உத்தரவு இருக்குது. வெற்றியாக்கி தந்துடுறேன். இப்போதைக்கு உன்னுடைய கணவனால் நற்பலனை அடைய முடியாத வேதனை உன் மனையில் இருக்கும். ஆனால் கடன்கள் போன்ற சம்பவங்கள்லாம் எனக்கு வேதனைக்குரியதாக இருக்குது. இவைகள்லாம் சரி பண்ணி உங்களை சந்தோஷமாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. சில நட்புகளால் உன் மனம் பாதிக்கும். அந்த பாதிப்பு வராமல் காப்பாற்றுகிறேன். நான் சொன்னது உன் காதில் விழலையே. ஒரு சில நட்புகளால் உன் உள்ளம் பாதிக்கும். அப்படி பாதிப்பு வராமல் காப்பாற்றி தரேன். கடனை தீர்த்து தரேன். இந்தா வெற்றியடைந்து ஆனந்தமுடன் என்னை பார்க்க வருவாய். சந்தோஷமாக ஆவணி மாதத்தில் நடக்கும். இந்தா சொந்தம்தான். நல்லா இருங்க. போயிட்டாங்க.
அதே கோயம்புத்தூர் எல்லை கணவன் மனைவி. கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் யாரா வந்துருக்கு? சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம். என்ன செய்யணும் உங்களுக்கு? நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நான் சத்தியம் பேசுவேன், பொய் பேச மாட்டேன். மைண்டு டிப்ரெஷன் ஆகக்கூடிய சைக்காட்டிக்ஸ் மாத்திரை உங்கள் வீடு நிறைய கிடக்கு. அதை சாப்பிட்ட பிறகும் கூட அடங்கி உறங்க மாட்டுக்கான், படபடக்கான். அதனால் அவனை திருத்தி தரணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? சரிதானா? கால் வந்துட்டு வாங்க. என்ன படிச்சிருக்கீள்? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்க? சூப்பர். கால் வந்துட்டு வாங்க. சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு. ஏன் இந்த பையன் வரும்போது இப்படி ஒரு பாட்டை நான் பாடுறேன்? பாரதியாரை எல்லாரும் கஞ்சா கவிஞன்னு சொன்னாங்க, மதி பேதலிச்சு போச்சுன்னு பாரதியாரை சொன்னாங்க தெரியுமா? ஆனால் அவன் இந்த உலகத்துக்கே ஞானத்தை போதித்த ஞான கவி. தேடி சோரணிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி பல செயல்கள் செய்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தும் பல வேடிக்கை மனிதரை போல் வாழ்வேன் என்று நினைத்தாயோ காளி என்று பாடியவன் பாரதி. புரியுதா? அதனால தான் அவர் ஒழுக்கமானவன், நேர்மையானவன், தெய்வ கவிஞன். அதுபோல மகன் தெய்வீகமானவன், நல்ல மனசாட்சி உடையவன், நேர்மையானவன். ஆனால் இந்த ஒரே ஒரு பிரச்சனை அவனுக்கு ஒரு சின்ன கெட்ட பேரை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த மகனை நல்லாக்கி வாழ வச்சா போதுங்களா? கொண்டா, கண்ணீர் வடிக்காத, என்னையும் மட்டும் நினைச்சுக்கா. காப்பாய்த்தாரு. 3 முறை என் சன்னிதானத்துக்கு கூட்டுவாங்கப்பா. நான் வர வச்சுட்டேன். இந்த கனியை கொண்டு போய் வருவான். நல்லா இரு. இந்த குறையும் என்ன? தொழிலை நல்லாக்கி தரேன், வருமானத்தை பெருக்கி தரேன். ஆர்விஎஸ் காலேஜ் எங்கே இருக்குப்பா? உங்கள் ஏரியா தானா? காலில் வந்துட்டுவாங்க. உன் பேர் எப்படி? என்ன வேணும்? என்ன தொழில்ப்பா? பக்கத்தில் வாடா. மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு காட்டுபடி போகிறபடி கனியம்மா, காசு மாலை பத்திரமா பார்த்து கொள்ளம்மா. தொழிலை நடத்திருக்கிய முட்டா பேரை நகை நட்டெல்லாம் அடமான வச்சுட்டு என்ன வைத்து வச்ச? கால் வந்துட்டுவாப்பா. சுவாமியே, நாதஸ்வர ஓசையிலே நீ வச்சிருக்க தொழில் இப்போ கை கொடுக்கல. நிறைய மனவேதனையும் கடனும் கிடக்கு. ப்ராடக்ட் பண்ணுறதை விநியோகம் பண்ணதுக்கு முடியாத கஷ்டங்கள் நடக்கும். அதெல்லாம் ஓங்காரமாக ஓட்டி தந்தால் போதுங்களா? இன்னொரு இடத்துல கொஞ்சம் பணம் கிடச்சா கொஞ்சம் முதலீடு பண்ணி போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பணமும் வாங்கி தரேன், தொழிலையும் ஓட்டி தரேன். பௌர்ணமிக்கு முதல் உன் கம்பெனியை ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வா, என்னை பாரு, அசத்துவோம். வா, நல்லாரு, புண்ணியமாயிரு. உங்கள் கவலை இன்னையிலேருந்து தீருது. மகிழ்ச்சியாக இருங்க. இப்போதைக்கு வேண்டாம், பொறுமையாக இருங்க, நான் கட்டித்தரேன். நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. வாடா சௌரியமான சாமி, கால் வந்துட்டு வா. என்ன படிக்க? உன் பேர் என்ன? கால் வந்துட்டு வா. அந்த எந்திரங்கள் ரெடியா? என்னடா வேணும் தம்பி? உங்கள் அம்மா எங்கடா?
இவளுக்கு வேணுமா? உனக்கு உங்கள் அம்மா வேணுமா? வேணும். என்ன செய்யணும் இப்போ? கேஸ் போட்டிருக்கா. அது வந்து 2 பேரையும் காப்பாற்றி. யாரை காப்பாற்றணும்? எங்கள் 2 பேரும் இவ்வளவுதானே. அக்கா நீ பின்னால் போயிருக்கா, உன் வார்த்தையை கேட்டு தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு. கட்டியா? ஆமாம், நீ ஒன்றும் தேவையில்லை. வாங்க அங்கே போயிருக்கா. வரேன் ஏக்கா, நான் உன்னை ஏற்றுமணி என்னையே நினைக்கிறிய? நீ என்னையவா நினைக்கிற? அப்படி ஒரு அவப்பரை உன் கொண்டாடி சேர்த்து வச்சிருக்கா. புரியுதா? போய் உட்காரு. உன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெரியும். கால் வந்துட்டாட நீ. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? குளத்தில் விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே? கண்டதும் நினைவில் கொண்டதும் முடிவில் கனவாகி போனதடா, கனவாகி போனதடா. ஆம் ஆம் ஆம். கேசர நீங்க சிறை தண்டனை அடையக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று சவால் விட்டு போயிருக்கிறாடா. அப்படி பொய்யான குற்றத்தை எழுதப்பட்டு உனக்கு வழக்கறிக்கப்பட்டிருக்கிறது. 307 கொலை முயற்சி செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு உன் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. புரியுதா? ஆனால் அது உண்மை அல்ல, பொய். நீ மனசாட்சியோடு நடந்தவன், ஆனால் உன்னை அவள் பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அது தப்பு. உன்னையை காப்பாற்றுவேன், அவளுக்கு சரியான பாடம் புகட்டுவேன். கால் ஒன்றுவா கர்மசாமிக்கு. யார் யாரை துணை கொள்ள வேண்டும் என்னும் விதி இருக்கிறது. பகைவனை பகைத்து போராடலாம், ஆனால் கூட இருந்தே வினை வைக்கக்கூடிய துரோகியை கவனத்தோடு இருக்க வேண்டும். காரணம் அறிந்தவுடன் தூர தூக்கி எரிய வேண்டும். ஆனால் உன் பொண்டாட்டி துரோகியை நட்பாக எடுத்து விட்டாள். அதில் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது சிதைத்து விட்டாள். அவளுக்கு சரியான பாடம் நடக்க போது பொறுத்திருந்து பார். நீ காப்பாற்றப்படுகிறாய், தண்டனை இல்லாமல் வருவாய். இந்தா குட்டி, நல்லாரு, ஐஸ்வர்யமாரு, கலெக்டராக வருவா. படிக்க வைடா. வெற்றி விட்டு அக்காவா பக்கத்தில். சுவாமியே, திருமண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா திருமணம்? உனக்கா? கால் வந்துட்டு வா. உங்கள் வீட்டில் யாருக்குண்ணே? ஓகே, வாடா தம்பி வா. இடையில கொஞ்சம் நல்ல பழக்கமும் அன்பு பாசமும் தோன்றுச்சு. அதெல்லாம் என்னாச்சுடா? நோய் யூஸ் ஆகிடுது. அப்படியா? ஒரு சட்டையை 2 பேரும் போட முடியாதாப்பா? புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கால் வந்துட்டு வா. நான் அங்கே வந்து டீ குடி கண்டமும் தான். ஒரு சட்டையை 2 பேரும் கலத்தி போட்டுக்கலாம், ஒரே நேரத்தில் போட முடியாடா? முடியாதா? சரி வா, கண்ணை முடிக்கா, என் கையை பிடிச்சிக்கா. சரியாக பொறுக்கிறிய பே. யாரைத்தான் சரியாக பொறுத்த நீ? நல்ல கண்ணை முடி. புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் கூடும், நல்ல பெண்ணாக வந்து சேரும். வெளிநாட்டில் போய் வாழணுங்கிற ஒரு நல்ல தொழிலும் உனக்கு அமையும். ஆனால் இந்தியாவில் உனக்கு வருமானம் பெருகிக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை பார்க்கவா. வெளிநாடு தொடர்பை உருவாக்கி தரேன். கல்யாணம் வெற்றிகரமாக நடத்தி தரேன். நான் தான் உனக்கு மாங்கல்யம் எடுத்து தருவேன். போ, ஆனந்தமாக இரு மகனே, அருள்வடிவாக இரு. கர்மசாமிக்கு ஐயா, என் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி நான் கண்குளிர பார்க்கணும் ஐயா. கால் வந்துட்டு வா மகனே. மைக்கு எங்களுக்குள்ளது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஆண்டவன் மேலே உள்ள பக்தியில் தன் மறதி. என்ன வேணும்பா? அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? கண்ண முடிக்கா தம்பி.
40 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வாழ்ந்த இடம் வேற, இப்போ இருக்கிற இடம் வேறையாம்லா? உண்மை அதானே? ஆமாம். உன்னுடைய 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பெண் வாழ்வு அழிந்து போவதற்கு முன்னோர்கள் காரணமாக இருந்தார்கள். அந்த ஆத்மா தான் உன் மகனாக வந்து பிறந்திருக்கிறது. அந்த ஜென்மபாவத்தின் வினையினால் இப்பொழுது திருமண தடங்கள், இல்லற வாழ்க்கையின் இழிவும் ஏமாற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. கால் ஒன்றுவா. மனம் என்னும் மேடை மேலே. அதனால பௌர்ணமிக்கு முன்னால் ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு அங்கே கொடுக்குற விபூதியும் தீர்த்தமும் கொண்டு வந்து என் கையில் கொடுக்க வேண்டும் நீங்கள். அதற்கு பின்பு பையனுடைய கல்யாணத்தை நான் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி தருகிறேன். ஆனந்தமாக இருக்க வைக்கிறேன். உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படவும் வைக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். வெற்றி அடைந்துவார்கள். வெற்றி. தஞ்சாவூர் யாருக்கு கொடுக்கணும்? எங்கே இருக்காங்க? ஆளக்காடல்லடா விட்டு கால் வந்துட்டு வரலாம். மெட்ராஸ் உத்தரவு முடியுது வரை நீங்கள் இருந்து போகணும். நிற்க சொல்லுங்க, வார இப்போ கொடுத்துருவோம். எத்தனை பேர் பாருங்க, உட்காரலாம். உன் பையனுக்கு ஓராண்டுக்குள்ள முழுமையான திருப்தியும் தெளிவும் கிடைச்சி புனிதமாக வாழ்வான். அதனால் அதுவரை எந்த மன உழட்டலும் வேண்டாம். அதற்கிடையில் ஒரு மங்கள காரியம் நடக்க வேண்டிய ஏற்பாடு நடக்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயித்து காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு தொழில் சொந்தமாக மன வருத்தம் இருக்குது. அந்த வருத்தங்களை தீர்த்து நிறைவான தொழிலை கொடுத்து வெற்றியாக்கி தரேன். உட்காரலாம். தஞ்சாவூர் எல்லை நான் நினைச்சவா நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தானே ஒருத்தன். உனக்கு அடுத்தவங்க உத்தரவில் குறுக்கிடக்கூடாது, பொறுமை வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழ கடலும் நேவா. நூறு தர கால் வந்துவா. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள். ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள். ஒட்டக்கூத்தர் கவி எழுதினார்னா ஒரு வீட்டு கதவுல 2 தாழ்பாள் இருக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று. ஒரு தாழ்பாள் உடஞ்சிட்டாலும் இன்னொரு தாழ்பாள் எடுத்து அந்த கதவை திறக்காமல் காப்பாற்றிக்கிடும். அதான் ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள். அது மாதிரி சிலவர்கள் 2 தாழ்பாளோடு இருப்பாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதில் ஒரு தாழ்பாள் நீ, இன்னொரு தாழ்பாள் இன்னொரு ஆள். அதனால் இது நமக்கு தேவையா? தேவையில்லை. ஆனால் மனங்குளிர நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்த சொல்லுதேன். கால் வந்துட்டு வாழ்க வளமுடன். பேசாதங்க, ஊமையா இருங்க. எதிர்காலம் எங்கும் இந்தா திருத்தி உங்ககிட்டே கொடுத்துட சொல்லுதியா? உங்ககிட்ட வேணும்னா திருத்த சொல்லு. அவள் தனியாக இருக்கணும்னா திருத்துறது என் வேலையும் இல்லை, அது உன் வேலையும் இல்லை. என்ன செய்யலாம்? மனத்துக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு என் மேலே பேசுத. திருத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவா. கால் வந்துட்டு வா. எல்லாருமே மடங்கிட்டீங்களடா, யாருமே நிமிர மாட்டேங்கீங்களடா. சரி, அது உலக இயற்கை. என்னடா போத்தியே அப்படிதான் இருக்கான். கர்மசாமிக்கு முயற்சி பண்ணுறவன் ஓடி போயிடுவான். அவா கூட இல்லை, அவன் தனிய. அவளை திருத்தி வெற்றியாக்கி தரேன். இப்போ நல்லா சந்தோஷமா. பேங்க் சம்மந்தமான ஒரு குறை உன் மேலே சட்டப்படி நீ நிரபராதி ஆயிடுவேன். உனக்கு ஆபத்து வராது, நான் காப்பாற்றுறேன். போயிட்டு வரலாம். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை. தஞ்சாவூர்